வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். மதுரை தமுக்கம் மைதானத்தில் தினமலர் மற்றும் சத்யா இணைந்து வழங்கும் தினமலர் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ 2024 மாபெரும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி 2ஆம் நாளான இன்று களை கட்டியது. கண்காட்சியில் தமிழக ஸ்டால்களுடன் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த ஸ்டால்கள் என 250 ஏசி ஸ்டால்கள் இடம்பெற்றுள்ளன. தினமலர் எக்ஸ்போ துவங்கியதை அறிந்த தென் மாவட்ட மக்கள் குடும்பத்துடன் மதுரைக்கு படையெடுத்த வண்ணம் உள்ளனர். என்ன அழகு, எத்தனை அழகு என எதை பார்த்தாலும் அழகு அழகு அழகுதான். பொருட்களும் அழகு, விலையும் குறைவு, தள்ளுபடியும் உண்டு என்பதால் கூட்டம் அலைமோதுகிறது. இலவச மெஹந்தி, ஃபுட் கோர்ட், குழந்தைகளுக்கான கேம் ஜோன், ஒட்டக சவாரி என பொழுதுபோக்கு அம்சங்கள் ஏராளமாக இடம்பெற்றுள்ளன. எனக்கு இங்க என்ன ரொம்ப பிடிக்கும்னா, நம்ம டைரக்டா எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வாங்கலாம். ஆன்லைன் ஷாப்பிங்ல ஜஸ்ட் பார்க்கலாம். இங்க நமக்கு எல்லாமே டெமோஸ் காமிக்கிறாங்க. ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்கும்போது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். நல்லா இருக்கு. ஆஃபர் ஆமா, ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா இந்த ஸ்டால்ஸ்க்கு வர்றவங்களுக்குன்னு ஸ்பெஷல் ஆஃபர் அது நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. நம்ம ஆன்லைன் பிரைஸ்னாலும் சரி, ஸ்டோர் பிரைஸை விட இங்க கம்மியா இருக்கிறது நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்த எக்ஸ்போ. பெண்கள் விரும்பும் ரெடிமேட் ஆடைகள், அழகு சாதனம், ஃபேன்சி பேக்ஸ், கலைநயமிக்க டிசைனர் ஜுவல்லரி, காலணிகள், பாரம்பரிய சேலை ரகங்கள் என விரும்பியதை மனம் போல் வாங்கி மகிழ்ந்தனர். அழகான வளைக்கரங்களுக்கு மேலும் அழகூட்டும் வகையில் அட்டகாசமான டிசைன்களில் மெஹந்தியை இலவசமாக வரைந்து செல்கின்றனர். கண்காட்சியில் கலந்து கொண்ட ஆயிரக்கணக்கானோர் காலை முதல் இரவு வரை குடும்பத்துடன் பயனுள்ள வகையில் பொழுதை கழித்து ஆனந்தத்தில் மிதக்கின்றனர். மேலும் தரமான பொருட்களை குறைந்த விலைக்கு மன நிறைவுடன் அள்ளிச் சென்ற வண்ணம் உள்ளனர். ஒருமுறை வந்தவர்கள் கண்காட்சி முடியும் வரை, அதாவது ஆகஸ்ட் 5 வரை தினமும் வந்து செல்ல ஆர்வம் காட்டி வருகின்றனர். இயர்லி ஒன்ஸ் எப்பவுமே தினமலருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நாங்க வந்துருவோம். ரொம்பவே நல்லா இருக்கும். மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இங்க ரேட் வைஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். அதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். பர்னிச்சர்ஸ்லாம் எப்பவுமே இங்க பார்த்தா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அது போக நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னாலும் நீங்க இங்க தாராளமா வரலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். நாங்க எப்பவுமே இயர்லி ஒன்ஸ் வந்துருவோம், மிஸ் பண்ணவே மாட்டோம். ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த தடவையும் வந்திருக்கோம், நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். நீங்களும் கண்டிப்பா பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான திங்ஸ் நிறையவே இருக்கும். மேக்ஸிமம் A to Zன்ற மாதிரி எல்லா திங்ஸுமே உள்ளுக்குள்ள நிறையவே இருக்கு. ஆண்களுக்கான ரெடிமேட் ஷர்ட், டி ஷர்ட், பேண்ட் உள்ளிட்ட ஆடைகளும் அட்டகாசமான தள்ளுபடி விலைகளில் கிடைக்கும். 10 ரூபாயிலிருந்து 1 லட்சம் ரூபாய் விலை வரையிலான பொருட்கள் விற்பனைக்கு குவிக்கப்பட்டுள்ளன. ஸ்மார்ட் போன்கள், ஹோம் தியேட்டர், கிரைண்டர், மிக்சி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், கட்டில், சோஃபா, ஊஞ்சல், பீரோ, லாக்கர், அலங்கார மின் விளக்குகள், கொசுவலை என எந்த பொருட்களையும் வாங்கலாம். தள்ளுபடி இலவச சலுகைகளுடன் சாம்பிள் பொருட்களும் வழங்கப்படும். ஸ்டாலாக பார்த்து ஷாப்பிங் செய்து சோர்ந்துவிட்டால் என்ன செய்ய என கவலை வேண்டாம். ஃபுட் கோர்ட்டுக்குள் புகுந்து கமகமக்கும் வகை வகை உணவுகளை ஒரு பிடி பிடிக்கின்றனர். 2-3 வாட்டி வந்திருக்கேன் நானு. பட் இன்னைக்கு இந்த வாட்டி கொஞ்சம் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. குறிப்பா மில்லட் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய வச்சிருக்காங்க. பிள்ளைங்களுக்கு தேவையா இருக்க டாய் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ எல்லாரும் வாட்ச் பண்ணுங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். 2 வீலர், கார் பார்க்கிங் வசதி, மருத்துவ உதவி போன்ற ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பை உறுதி செய்ய CCTV கேமராக்களும் பொருத்தப்பட்டுள்ளன. ஷாப்பிங்கிற்கு தேவையான அத்தனை ஆச்சரியங்களும் ஒரே இடத்தில் கொட்டி கிடக்கும் தினமலர் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போவில் ஒவ்வொரு நாளும் ஆனந்தம்தான். இங்க நான் மம்மி சொல்லிட்டு ஒரு 3 இயர்ஸா இங்க வந்துட்டு இருக்கேன். ஆனா நாங்க பாக்குற மாதிரி ரொம்ப அஃபோர்டபுளா, ரொம்ப பர்னிச்சர்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் நாங்க இங்கதான் எடுத்திருக்கோம். அதனாலேயே மம்மி எங்க இருந்தாலும் ஒரு 3 இயர்ஸ்க்கு இங்க உடனே கூட்டு வந்துருவாங்க. எங்க இருந்தாலும் இங்க வரும். இங்க எப்படின்னா நம்ம தேடுறது ஒவ்வொரு பொருளா தேட தேவையில்லை. எல்லா பொருளும் ஒரே இடத்துல இருக்கனால ஒன்னு விட்டு நிறைய மம்மிக்கு அந்த இதெல்லாம் அஃபோர்டபுளா இருக்கனால நிறைய வாங்கலாம். அண்ட் எப்படி சொல்றது, ட்ரெஸ் வைஸ்லாம் சூப்பரா இருக்கும். நைஸ்
நான் பர்ச்சேஸ் பண்ண வர நிறைய காஸ்மெட்டிக்ஸ் இந்த மாதிரி விஷயம்லாம் இங்கே நிறையவே இருக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்றது எல்லாமே இங்கே இருக்கு. ஆர்கானிக் ஐட்டம்ஸ்லாம் வேற லெவலில் சீரியஸ்லி அவங்க சொல்ற விதமாக இருக்கட்டும், அவங்க வந்து பேசுகிற விதமாக இருக்கும், அந்த டேஸ்ட் எல்லாமே வந்துட்டு சூப்பராக பண்ணுறாங்க. சீரியஸ்லி தேங்க்யூ. இந்த மெகா கண்காட்சி ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரை நடக்கிறது. ஏற்பாடுகளை அசோசியேட் ஸ்பான்சர் ஆனந்தா அண்ட் ஆனந்தா, முத்து மெட்டல், கோ ஸ்பான்சர் லக்ஷ்மி கிரைண்டர், அல்ட்ரா பெர்ஃபெக்ட், ஆடியோ ஸ்பான்சர் இன்ஃபோபஸ் ஆகியவை செய்து வருகின்றன. கண்காட்சி நேரம் காலை 11 மணி முதல் இரவு 9 மணி வரை. டிக்கெட் கொடுக்கும் நேரம் காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. கட்டணம் 6 வயதுக்கு மேல் 50 ரூபாய். கோவை பெர்க்ஸ் மெட்ரிக் பள்ளி சார்பில் சிறுவர்களுக்கான 39வது ஆண்டு டாக்டர் ராமரங்கநாதன் நினைவு மாவட்ட கூடைப்பந்து போட்டி பள்ளி வளாகத்தில் ஜூலை 29ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை நடந்தது. சிறுவர்களுக்கு 13, 14 மற்றும் 19 ஆகிய வயது பிரிவுகளின் கீழ் போட்டிகள் நடத்தப்பட்டன. இறுதிப் போட்டியில் 13 வயது பிரிவில் ராஜலட்சுமி மில்ஸ் அணி 49க்கு 28 என்ற புள்ளிக்கணக்கில் விஸ்வதீப்தி அணியை வீழ்த்தி முதலிடம் பிடித்தது. 14 வயது பிரிவில் பெர்க்ஸ் பள்ளி அணி 62க்கு 34 என்ற புள்ளிக்கணக்கில் PSG சர்வஜனா பள்ளியை வீழ்த்தி கோப்பையை வென்றது. 19 வயது பிரிவில் சுகுணா பிப் பள்ளி அணி 63க்கு 60 என்ற புள்ளிக்கணக்கில் சபர்பன் பள்ளியை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றியது. வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு ரொக்கம், கோப்பை மற்றும் பதக்கம் வழங்கப்பட்டன. பரிசுகளை கூடைப்பந்து வீரர் விஜய், பெர்க்ஸ் பள்ளி முன்னாள் மாணவி காயத்ரி ஆகியோர் வழங்கினர். ஏற்பாடுகளை பள்ளி உடற்கல்வித்துறையினர் செய்தனர். மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக பெய்து வருகிறது. மழையை பொருட்படுத்தாமல் ஆடி அமாவாசையொட்டி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யும் நிகழ்ச்சி பல இடங்களில் நடந்தது. ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் கரையோரங்களில் தர்ப்பணம் நடத்த அரசு அபாய எச்சரிக்கை விடுத்திருந்தது. மேலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் விரிவாக செய்யப்பட்டிருந்தது. அதைத் தொடர்ந்து புகழ்பெற்ற ஆலுவா சிவன் கோயில், திருவனந்தபுரம் திருவல்லம் பரசுராமர் கோயில், மலப்புரம் மாவட்டம் திரூர் அருகே திருநாவாயா நாவா முகுந்தர் கோயில், வயநாடு திருநெல்லி சிவன் கோயில், திருச்சூர் மாவட்டத்தில் உள்ள பாம்பாடி ஐவர் மடம், பாலக்காடு மாவட்டம் கல்பாத்தி விசாலாட்சி சமேத விஸ்வநாதர் கோயில், ஆணிக்கோடு அஞ்சுமூர்த்தி கோயில், மேற்கு யாக்கரை விஸ்வேஸ்வரர் கோயில் என பல இடங்களில் அதிகாலை முதலே ஏராளமானோர் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். மாநிலத்தின் பல்வேறு கடற்கரை ஓரங்களில் இவ்வழிபாடு நடத்த பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர்.
പറഞ്ഞോളൂ. നമ്മളെല്ലാവരും ഗംഗേശ, യമുനേശ്വര, ഗോദാവരി, സരസ്വതി, നർമ്മദ, സിന്ധു, കാവേരി, ജലേസ്മിൻ സന്നിധി ഗുരു. ആ പൂ നമ്മൾ ആ ജലത്തിലിടുക, വെള്ളത്തിലിടും, പാത്രത്തിലിടും. ആ ജലം സ്വല്പം എടുത്തോളൂ. നമ്മളെല്ലാവരും ആ ജലം നമ്മുടെ ദേഹത്ത് ആ ജലം തളിക്കും. തലയിലെ ദേഹത്തെ കാലുമിലെല്ലാം തളിക്കുന്നു. ഇനി പാത്രത്തിന് വെള്ളം മുക്കെടുക്കൂ. നമ്മളെല്ലാവരും വെള്ളം മുക്കെടുക്കണം. ആ വെള്ളം കൊടുത്താൽ വീണ്ടും തളിക്കും. ഇനി വെള്ളം മുക്കെടുക്കൂ. പ്രേതായുധം ദണ്ഡൂഷ്ണം സര വെള്ളം കൊടുക്കൂ. നിങ്ങൾ തളിക്കും. ഇനി വെള്ളം മുക്കെടുക്കണം. പ്രേതായുധം സ്ഥാനാർത്ഥ ജലം സദാ വെള്ളം കൊടുക്കൂ. ഇനി വെള്ളം മുക്കെടുക്കൂ. பிரேதாயுதம். கோவை கேபிஆர் இன்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் உடற்கல்வித்துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. போட்டிகளை கல்லூரி முதல்வர் சரவணன் துவக்கி வைத்தார். இதில் மாணவ மாணவிகளுக்கு வாலிபால், கூடைப்பந்து, த்ரோபால், கோகோ, பூப்பந்து, ஹேண்ட்பால், கபடி, கால்பந்து உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. இப்போட்டிகளில் 80 பள்ளிகளைச் சேர்ந்த 1700 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். மாணவர் பிரிவு கால்பந்து அரையிறுதிப் போட்டியில் மணி மேல்நிலைப் பள்ளி அணி 1-0 என்ற கோல் கணக்கில் தசரதன் பள்ளியையும், ஸ்டான்ஸ் பள்ளி அணி 2-0 என்ற கோல் கணக்கில் SSVM பள்ளி அணியையும் வீழ்த்தியது. மாணவியர் கூடைப்பந்து இறுதிப் போட்டியில் கிருஷ்ணமால் பள்ளி அணி 33-31 என்ற புள்ளி கணக்கில் சுகுணா பள்ளி அணியை வீழ்த்தியது. மாணவர் பிரிவு அரையிறுதிப் போட்டியில் சுகுணா பள்ளி அணி 40-39 என்ற புள்ளி கணக்கில் நேஷனல் மாடல் பள்ளி அணியையும், பெர்க்ஸ் பள்ளி அணி 62-42 என்ற புள்ளி கணக்கில் ஸ்டான்ஸ் பள்ளியையும் வீழ்த்தியது. கேரள மாநிலம் வயநாடு மேப்பாடி அருகே முண்டக்கை, சூரல்மலை, புஞ்சிரிமட்டம், படவெட்டி உள்ளிட்ட பகுதிகள் நிலச்சரிவில் சிக்கி பாதிப்புகளுக்கு உள்ளானது. இதில் 4வது நாளாக ராணுவம், விமானப்படை, கடற்படை, தேசிய பேரிடர் மீட்புக் குழு, கேரளா மற்றும் தமிழக தீயணைப்பு வீரர்கள், போலீசார், வனத்துறை மற்றும் உள்ளூர் தன்னார்வலர்கள் இணைந்து மண்ணில் புதைந்த மனிதர்களின் உடல்களை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் ராணுவ மீட்புக் குழுவினர் தலைமையில் 6 குழுக்கள் பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு குழுவிலும் 30 பேர் வீதம் 6 இடங்களில் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மண் சரிவில் சிக்கி நிலை குலைந்த குடியிருப்புகள் மற்றும் இடிந்த நிலையில் காணப்படும் குடியிருப்புகள், ஆறு மற்றும் பாறை இடுக்குகள் உள்ளிட்ட பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட கனரக பொக்லைன் இயந்திரங்கள் மூலம் மண் தோண்டப்பட்டு மனித சடலங்கள் அல்லது கால்நடைகள் புதைந்துள்ளதா என தேடி வருகின்றனர். நாங்கள் போய் சூழ்நிலை நீர் காப்புன்னு ரிப்போர்ட் வந்ததுனால
தண்ணியெல்லாம் வந்து எங்கள் ஊரில் போயிடுச்சு. அதனால இப்போ கையில் கிடைச்சதெல்லாம் எடுத்து நாங்கள் இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கோம். ஒரு சில வீடுகளில் உள்பகுதியில் மாணவர்கள் பயன்படுத்திய புத்தகங்கள் மற்றும் குடும்பத்தினர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், லேப்டாப்கள், பாத்திரங்கள் உள்ளிட்டவை கேட்பாரற்று கிடக்கிறது. ராணுவத்தினர் அமைத்த பாலம் வழியாக மீட்பு குழுவினரின் வாகனங்கள் மட்டுமே செல்ல அனுமதிக்கப்பட்டது. ஆட்கள் ஆற்றை கடக்க தனியாக சிறு பாலம் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. ஆற்றை ஒட்டிய தோட்டங்களிலும் தேடுதல் பணி நடக்கிறது. பேரிடர் ஏற்பட்ட பகுதியை ஒட்டி நல்ல நிலையில் உள்ள வீடுகளில் இருந்து துணிகள் மற்றும் ஆவணங்களை எடுத்துக்கொண்டு நிவாரண முகாம்களுக்கு மக்கள் சென்றனர். நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்திலிருந்து ராட்சத பாறைகளையும் மரங்களையும் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் அடித்துக் கொண்டு வந்ததுடன் காட்டாற்று வெள்ளம் வீடுகளை உடைத்து சுவடே தெரியாமல் உருகுலைந்து காணப்படுகிறது. ஆட்டோ, கார் போன்றவை அப்பளம் போல் நொறுங்கி கிடக்கிறது. சுமார் 40 அடி உயரத்திற்கு பாய்ந்த சேற்றுடன் கூடிய வெள்ளம் 3 மணி நேரத்தில் கிராமங்களையே சூறையாடி அழித்துள்ளது. இங்க வந்து நாங்கள் 10-50 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். மேல வாழ்ந்துட்டு இருக்கோம். இது வந்துட்டு இப்போ 4 நாளா ஸ்டார்டிங் ஆகிறதுக்குள்ள ஒரு 1.5 மாசமா சரியான மழை. அதுல 2-3 நாள் சரியான கனத்த மழை. அப்ப என்ன திடீர்னு ஃபர்ஸ்ட் ஒரு சவுண்டு கேட்டுச்சு எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு சவுண்டு கேட்டவும் கொஞ்சம் கீழே உள்ளவங்களாம் கூப்பிட்டு கேட்டாங்க, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குதா, இங்கிட்ட தண்ணி கொஞ்சம் வீட்டுல எல்லாம் ஏறி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஞானத்தினா இந்த இடிஞ்சதுக்கும் கொஞ்சம் ஒரு 10-20-30 வீடு தான் மேல இருக்குது. இப்ப இங்க எல்லாம் பிரச்சனை ஒண்ணுமே இல்லை, அங்க எதுவும் பிரச்சனை இப்படி தண்ணியெல்லாம் வந்திருக்குது, நாங்க கொஞ்சம் பேரை காப்பாத்திருக்கோம், பாத்துருங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு 2 மணி 2:30 ஒரு பெரிய சவுண்டு கேட்டுச்சு. அந்த சவுண்டு வரும்போது எங்க வீடெல்லாம் அப்படியே ஆடிக்கிட்டு இருந்துச்சு, இந்த பக்கத்துல வர மாதிரி. அப்புறம் எல்லாரையும் கூப்பிட்டு அங்கிட்டும் போக முடியல எங்களுக்கு, இங்கிட்டும் வர முடியல. அங்கிட்ட இருந்தா ஒரு 5-8 ஆணைங்க வந்து சேஃப்டிக்காக கீழே இறங்கிட்டு இருக்கு. கரண்டும் இல்லை. அப்புறம் காலையில வரைக்கும் அங்கேயே தங்கணும். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் காட்டுலயும் ஒரு 5-8 பேர் காட்டுல மரத்துக்கடியில எல்லாம் அந்த மழை நனைஞ்சுக்கிட்டு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு காலையில தான் வந்து ஃபாரஸ்ட்காரங்க வந்து எங்களை வந்து வேற வழியில வந்து கீழே இறக்கி சூரல்மலை சர்ச்சில் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ கேம்ல போயிருக்காங்க. இதுல என்னன்னா இது வந்து மெயினான ரோடு, எங்களுக்கு ஸ்கூல் பின்னாடி சூரல்மலை ஸ்கூல்ல தான் மெயினான ரோடு. எந்த இதுக்குமே இதுதான் எங்களுக்கு ரோடும், இதுதான் எங்களுக்கு ஊரும். அதுல என்னன்னா முக்கியமான ரொம்ப ஃப்ரெண்ட்ஸுங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப ஆளுங்க போயிருக்காங்க. இன்னும் அவங்க போடி கிடைக்க வேண்டி இருக்கு, இன்னும் கிடைக்கவும் இல்லை. எப்படியாவது இந்த போடி எப்படியாச்சும் கிடைச்சாதான் போனவங்களுக்கு ஏதாச்சும் செய்ய முடியும், அவங்களுக்கு ஏதாச்சும் மனசுக்கு ஒரு இது இருக்கும். போய் ரொம்ப சங்கடமா தான் இருக்கு. ஏன்னா ஒண்ணுமே சொல்ல முடியாது. நாங்க கனவுல கூட பார்க்காத நிலைமையில எப்படி இருக்கோம், தனியாயிட்டோம். அதோட முண்டக்கையில நிறைய பேர் போயிருக்காங்க. எல்லாரும் அவங்க வீட்டுல சேஃப்டியா இருந்திருக்காங்க. அந்த மாதிரி பெட்டன் திடீர்னு வரும்னு எங்களுக்கு தெரியாது, யாருமே எதிர்பார்க்கவும் இல்லை. ரொம்ப வேதனையா தான் இருக்குது. இப்ப என்ன சொல்றதுன்னு எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. வீடு இருக்க வீடு இடம் ஒண்ணுமே இல்லை. அதுக்கு இந்த போனவங்களை எப்படியாச்சும் இந்த பாடி எப்படியாச்சும் திரும்பி கிடைக்கணும்னு தான் எல்லாரும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கோம். அதப்ப எங்களுக்கு உள்ள நிலைமை, இந்த நிலைமையில இதுக்கு மேல வந்து சொல்றதுக்கு இல்ல, சொல்லவும் முடியாது. தொடர்ந்து பாதி நிலையில் இடிந்த வீடுகளை முழுமையாக இடித்து தேடும் பணியும் துரிதமாக நடக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேற்று மாலை காங்கிரஸ் எம்பி ராகுல் நேரில் ஆய்வு செய்து மீட்பு பணிகள் குறித்து கேட்டறிந்தார். குடும்பத்தில் இருந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரையும் இழந்த சோகத்தில் உயிர் தப்பியவர்கள் செய்வதறியாது திகைத்து காணப்படுகின்றனர்.